ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் மற்றவரின் அலட்சிய பேச்சுக்களை கண்டு கொள்ளாமல் நம் லட்சியத்தை நோக்கி பயணிப்போம், வெற்றியடைவோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. காலங்கள் கோளாறு செய்கின்றன. கோள்களால் கோளாறு ஆகாமல் உங்களை பாதுகாக்க வேண்டியது அம்மாவின் பொறுப்பு. அதற்காகவே கலச விளக்கு, வேள்வி பூசை எல்லாம். வேப்பிலை கொடுப்பதும் உன் பாதுகாப்பிற்காகவே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் மேல் சடையனோடை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை புதுக்கோட்டை மாவட்டம் பாச்சிக்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குரு சந்திரேசனம். என் பேர் பாலாஜி. நான் அருப்புக்கோட்டையிலேருந்து வரேன். இந்த காலகட்டத்தில் பசங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் இருக்காங்க. வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, மற்றபடி வேலையில் உள்ள அவங்களுக்கு அழுத்தம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னால் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு வழியாக மாற்றுலையாக வேறு வேறு தப்பான வழியில் நிறைய விஷயம் போகிறாங்க. போதை பழக்கத்துக்கு போகிறதா இருக்கட்டும், வெளியே ஊர் சுற்றுறதா இருக்கட்டும், கண்டகால பழத்தில் இருக்கிறோம். அது இல்லாமல் உங்களோட அழுத்தம், மன நிம்மதி கொடுக்கறதுக்கு இன்னொரு நல்ல வழி இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தை காமிச்சது பார்த்தீங்கன்னா ஆன்மீகம். அதை காமிச்சது யார் பார்த்தீங்கன்னா நம்ம அருள் திரு பங்காரம்மா அவங்க தான். ஸோ நான் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் கஷ்டங்கள், சோகங்கள், சந்தோஷங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அதுதான் வாழ்க்கையே. வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்து சந்தோஷம் இருந்தால் தான் வாழ்க்கையே. எல்லாருக்கும் எல்லாரும் சந்தோஷம் மட்டும் இருக்காது, எல்லாருக்கும் எல்லாரும் கஷ்டம் மட்டும் இருக்காது. ஸோ வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும். அதுக்கு ஆன்மீகமும் ஒரு வழி. ஸோ நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், எந்த ஒரு ஆன்மீகம் மட்டும்தான் ஒரே வழி. எந்த ஒரு விஷயத்தையும் தப்பான விஷயத்தில் போகாமல் ஆன்மீகத்தில் உங்களை நாட்டம் சாத்துனா அது ரொம்ப பெரிய உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். இது அம்மா நிறைய இடத்துல தான் சொல்லியிருக்காங்க. மாலை போடு, அம்மாவோட அருள்வாக்கு நிறையா இருக்குது. சரிங்களா? இளைஞரணி எவ்வளவோ இருக்காங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, என்ன நீ தினமும் வழிபாடு பண்ணு, தினமும் சாமி கும்பிடு, 3 வேளை குழி, 6 வேளை பழுக்கிற, அப்படியே எதுவும் இல்லை. ஒரு வேளை இல்லை 2 வேளை அம்மா நினச்சி மூல மந்திர சொல்லுங்க. வேற எதுவுமே சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கோயிலுக்கெல்லாம் போய் இதில் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. அம்மா மனசார நினச்சி தியானம் பண்ணுங்க. அதுவே அம்மா உங்களுக்கு கொடுக்க மிகப்பெரிய அருள். சரிங்களா? ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.